4 காரியங்களை நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். இந்த விசுவாசத்திலே சூழ்நிலையை மாற்ற வேண்டாம், எப்படி இதை பண்ணணும்னு. முதலாவது, உங்களுடைய உபத்திரவங்கள், உங்களுடைய துன்பங்கள், நீங்கள் படுகிற கஷ்டத்தை குறித்த ஒரு சரியான ஒரு ஆட்டிடியூட், சரியான ஒரு மனப்பான்மை உண்டாக வேண்டும். எப்படி அதை பார்க்கிறது? என்னுடைய கஷ்டத்தை நான் எப்படி காண்பது? நான் அனுபவிக்கிற துன்பத்தை நான் எப்படி, எந்த கோணத்தில் பார்க்கிறது, அதை எப்படி பார்க்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேணும். காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. எல்லாரும் சொல்லுவோம், என்னுடைய வியாதி அதி சீக்கிரத்தில் நீங்கி போகிற லேசான உபத்திரவம், என்னுடைய பணப்பிரச்சனை சீக்கிரமாய் நீங்கி போகிற லேசான உபத்திரவம், என்னுடைய குடும்ப பிரச்சனை சீக்கிரமாய் நீங்கி போகிற லேசான உபத்திரவம், என்னுடைய தேவைகள் சீக்கிரமாய் நீங்கி போகிற லேசான உபத்திரவம். அப்ப பவுல் பாருங்க சொல்லி தர்றாரு எப்படி வாழ்க்கையின் பிரச்சனைகளை மாற்றுகிறது என்று சொல்லி. முதல்ல ஒரு சரியான கண்ணோட்டம் இருக்கணும். இதெல்லாம் சீக்கிரத்தில் நீங்கி போகிற லேசான உபத்திரவம். இப்படிதான் பிரச்சனைகளை நாம் கடந்து செல்ல வேண்டும். இரண்டாவது, தேவன் நமக்கு என்ன தரிசனத்தை கொடுத்திருக்கிறாரோ, நம்முடைய நம்பிக்கை எதுவோ அதன் மேலே நம்முடைய கவனத்தை வைக்க வேண்டும். You must focus on the work that God has called you to do. தேவன் எதை செய்யும்படியாக உங்களை அழைத்திருக்கிறாரோ, எதை செய்ய சொல்லியிருக்கிறாரோ, எதை உங்களுக்குள்ள தரிசனமாக வச்சிருக்காரோ, எதை நீங்கள் விசுவாசித்து கொண்டிருக்கிறீர்களோ, எதை நம்பிக்கொண்டிருக்கிறீர்களோ, என்ன நடக்க வேண்டும் என்று விசுவாசித்து கொண்டிருக்கிறீர்களோ, அதன் பேரில் என்ன பண்ணுங்கள்? உங்களுடைய கவனத்தை வையுங்கள். அதன் பேரில் கவனத்தை வைக்கும்போது காரியமே மாற ஆரம்பிக்கிறது. உங்களுடைய எல்லா விதமான உபத்திரவும் அதி சீக்கிரத்தில் நீங்குகிற உபத்திரவமாக மாறுகிறது. திருப்போம் மத்தேயு 6ஆம் அதிகாரம், மத்தேயு 6:22. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. அப்ப பாருங்க, ஒரு அனாலஜி மாதிரி கொடுக்குறாருங்க. கண்ணு தான் சரீரத்துக்கு விளக்கு மாதிரி இருக்கிறது. கண்ணு ரொம்ப முக்கியமான ஒரு அங்கம் பாருங்க. இந்த கண் இருக்கும்போது வெளிச்சம் இருக்கிறது, அது விளக்க போல இருக்கிறது, பார்க்க முடிகிறது, சரீரத்தை சரியான திசையில கொண்டு போக முடிகிறது, சரீரத்தை பாதுகாக்க முடிகிறது, எல்லாம் பண்ண முடிகிறது. அது போலவே தான் நம்முடைய தரிசனம். இந்த கண்ணுன்னு சொல்லி இருக்கிறது ஆவிக்குரிய விதத்தில் பார்த்தீர்கள் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாயிருக்கிற நம்பிக்கை தரிசனம் என்கிறது அப்படிதான். அந்த தரிசனம் சரியா இருந்தால் எல்லாம் சரியா இருக்கும். நான் தான் போன வாரத்தில் சொன்னேன் இல்லையா, அநேகர் தரிசனத்தை இல்லாமல் இருக்கிறதுனால தான் அவருடைய வாழ்க்கை கசந்து விடுகிறது. ரிட்டையர் ஆகிறத பற்றி சொன்னேன். எப்படி ரிட்டையர் ஆகும்போது பெரிய தரிசனத்தோடு இந்த ஊரில் கிராமத்திலேருந்து படாத பாடுபட்டு, நான் சொன்னது மாதிரி ரோட்ல இட்லி சாப்பிட்டு கையில் காசு இல்லாமல் அலைஞ்சு எல்லாம் பண்ணி பெரிய வேலையை பிடிச்சி பெரிய ஆஃபீஸராகி பெரிய இதெல்லாம் பண்ணிடுறாங்க, பெரிய சாதனை எல்லாம் பண்ணிடுறாங்க. ஆனால் 58 வயசு வந்த உடனே முடிஞ்சது பிரதர், ஆளே மாறிடுறாங்க வேற மாதிரி. அதுக்கப்புறம் தரிசனமே போய் விடுகிறது. தரிசனம் இருக்கிறத வாழ்க்கையில் இருந்து தரிசனம் இல்லாமல் போய் விடுகிறது. அதனால தான் வாழ்க்கையில் என்ன ஆகிடுறது, சில நேரத்தில் அவங்க உயிரே சில நேரத்தில் ரொம்ப நாள் உயிர் வாழ்கிறது இல்லை. ஏன்னு சொன்னால் முடிஞ்சிருச்சு அப்படின்ற எண்ணம் அவர்களுக்குள்ளே வந்து விடுகிறது. ஏன்னா வாழ்க்கையை குறித்து ஒரு தரிசனம் உண்டாகிறது இல்லை. நல்லா கவனிக்க வேண்டும், தரிசனம் ரொம்ப முக்கியம். உங்களுடைய தரிசனத்தை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் உங்களுடைய பிரச்சனையின் மீது, உங்களுடைய கஷ்டத்தின் மீது, துன்பத்தின் மீது கண்களை வைக்கும் போது, அவைகளை ஃபோக்கஸ் பண்ணும்போது என்ன ஆகிறது, கண்ணானது சரீரத்துக்கு வெளிச்சமா இருக்குது. கண்ணை மூடிட்டா அல்லது கண்ணு குருடாயிட்டா அப்படி சரீரமே இருட்டாயிடுறதோ, எல்லாமே இருட்டாயிடுதோ, அதுபோல தரிசனம் இல்லாமற் போகும்போது, தரிசனம் கலைஞ்சு போகும்போது, அல்லது தரிசனத்தை விட்டு விட்டு பிரச்சனையை பார்த்து கொண்டிருக்கும் போது இருளடைந்து விடுகிறது நம்முடைய வாழ்க்கை. தரிசனம் இருக்கிற வரைக்கும் நமக்கும் அது வெளிச்சமா இருக்கிறது, மற்றவர்களுக்கும் அது ஒளி ஊட்டுகிறதா இருக்கிறது. ஒரு நல்ல உதாரணம் காண்பிக்கிறேன் பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். நமக்குள்ள தரிசனம் இருக்கும்போது நம்ம மற்றவர்களையும் இன்ஸ்பயர் பண்ண ஆரம்பிக்கிறோம், மற்றவர்களுக்கும் உற்சாகம் ஊட்டக்கூடியவர்களா இருக்கிறோம். நம்முடைய தரிசனத்தை நாமே இழந்து விடும்போது, கண்களுக்கு முன்பாக நம்முடைய நம்பிக்கையை வைக்காமல் இருக்கும்போது என்ன ஆயிடுது, நாமும் உற்சாகத்தை இழந்து விடுகிறோம், மற்றவர்களுக்கும் உற்சாகம் ஊட்ட முடியாத நிலையிலே நாம் இருக்கிறோம். யோவான் 4ஆம் அதிகாரம். யாக்கோபு தன் குமாரனாகி யோசேப்பு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் எனப்பட்ட ஊருக்கு வந்தார்.
இயேசு சமாரியாவுக்கு வர்றதை பற்றி சொல்லியிருக்கு. அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றினருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6 மணி வேளையாக இருந்தது. அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள் போயிருந்தார்கள். பாருங்க, இயேசு அங்கே வர்றாரு, களைப்பாக இருக்கிறார். இயேசு நம்ம போல தான் மனிதராக இந்த உலகத்திலே வந்தார். அப்போ மனுஷனாக வந்தார்னா நம்மளை பாரி களைப்பு, தாகம், பசி எல்லாம் இருக்குது அவருக்கு. அப்போ வர்றாரு, களைப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லை, பசி எடுக்குது. போய் சாப்பாட்டுக்கு ஏதாவது வாங்கிட்டு வாங்கன்னு ஆளை அனுப்புகிறாரு. நடுவில் பார்த்தா கொஞ்சம் தண்ணி குடிக்கலான்னு பார்க்குறாரு. அங்கே பார்த்தால் அங்கே தண்ணீர் மொள்ள அங்கே ஆட்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே ஒரு கிணறு இருக்குது, வாசிக்கிறோம். அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றாள். அப்போ இயேசு வந்து களைப்பாக இருக்கிறார், சோர்வாக இருக்கிறார், சாப்பிட வேண்டும், தண்ணி குடிக்க வேண்டும், தாகம் எடுக்கிறது. இப்படி தான் அங்கே வர்றாரு பாருங்க. இங்கே வந்துட்டு இருக்கும்போது இந்த பெண்ணை சந்திக்கிறார். அவளிடத்துல தண்ணி தான்றாரு. அவள் பேச ஆரம்பிக்கிறார், இவர் பேச ஆரம்பிக்கிறார். பேசி 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 கடைசியில் அவளுடைய பிரச்சனையெல்லாம் தீர்க்கதரிசி மாதிரி இவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. உன் புருஷன் எங்கன்னு கேட்குறாரு. இந்தம்மா 5 புருஷன் ஏற்கனவே, 6வது ஆள் இப்போ தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அம்மா 5 தடவை கல்யாணம் ஆகி ஃபெயில் ஆகிடுச்சு. இப்போ 6வது தடவை வேறு மெத்தடில் போவோம்னு சொல்லிட்டு முதல்ல கல்யாணம் பண்ண மாதிரி வாழ்ந்து பார்த்துருவோம், சரிப்பட்டுச்சுன்னா கல்யாணம் பண்ணிக்குவோம், திருப்பி திருப்பி அப்படி மிஸ்டேக் பண்ணுறதுன்னு அவனோட கூடி வாழ்ந்துகிட்டு இருக்கு இந்த அம்மா. இயேசு வந்து ஒரு தீர்க்கதரிசி மாதிரி வந்து உன் புருஷன் எங்கன்னு கேட்ட உடனே இவளுக்கு அப்படியே தூக்குவாரி போட்டுச்சு. அப்புறம் இயேசு அவளோட பேசுகிறார், அவளுக்கு சில காரியங்களை சொல்லுகிறாள். அவள் இவர்தான் வரப்போகிற மேசியா என்றெல்லாம் அறிந்து கொள்ளுகிறார். அவள் வந்து ஊருக்கே போய் சொல்லுகிறாள், வந்திருக்கிறார் பாருங்கன்னு சொல்லி. இதெல்லாம் நடக்குது இந்த சம்பவங்கள்லாம். கடைசியில் வாசிங்க 31ஆம் வசனம். 31ஆம் வசனம். இப்படி நடக்கையில் சீஷர்கள் அவரை நோக்கி ரபி போஜனம் பண்ணும் என்று வேண்டிக் கொண்டார்கள். இதுக்கு நடுவில் போன ஆளுங்க வந்துட்டாங்க பாருங்க. சாப்பாடு வாங்க போன ஆட்கள் வந்துட்டாங்க. வந்து சாப்பிட வாங்க, பசியா இருந்தீங்களே, சாப்பிட்றதுக்கு தானே அனுப்பிச்சிங்க, வாங்கிட்டு வந்துட்டோம் வாங்க என்கிறார்கள். அதற்கு அவர், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு. அப்பொழுது சீஷர் ஒருவர் பார்த்து, யாராவது அவருக்கு போஜனம் கொண்டு வந்திருப்பானோ என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. அவர் சொல்றாரு, சாப்பிட்டா மாதிரி இருக்குப்பான்றாரு. களைப்பெல்லாம் போயிடுச்சு, நல்லா சாப்பிட்டு பசித்து இருந்த மாதிரி இருக்குது. ஏன்? என்னை எதற்காக என்னுடைய பிதா அனுப்பினாரோ அந்த நோக்கத்தை இன்றைக்கு நான் நிறைவேற்றி கொண்டிருந்தேன். இந்த கிணத்தண்டையில் இந்த பெண்ணிடத்தில் பேசி, ஒரு அவல நிலையில் இருந்த ஒரு பெண், தோல்வியின் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த பெண்ணுக்கு நான் வாழ்க்கைக்கான பதிலை கொண்டு வந்தேன், அவளுக்கு மீட்பை கொண்டு வந்தேன், அவளுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு உண்டானது, அவளுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் உண்டானது. இதை நான் செய்ய முடிந்தது. இதுதான் என்னுடைய போஜனம். என்னுடைய பிதாவுடைய சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனமா இருக்கிறது. பாருங்க, களைச்சு தாகமா இருந்து பசியா இருந்த ஆளுக்கு திடீர்னு பார்த்தா சாப்பாடே வேணான்ற மாதிரி இருக்கு. ஏன்னு சொன்னா பிதாவுடைய சித்தத்தை செய்வது அவருக்கு போஜனம் போல இருக்கிறது. அப்ப பாருங்க, என்ன அர்த்தம்னு சொன்னா, சோர்வா இருக்கும்போது, களைப்பா இருக்கும்போது, பசியா இருக்கும்போது அதன் மேல போக்கஸ் பண்ணாம அவர் என்ன பண்றாரு, எந்த நோக்கத்துக்காக அவர் வந்தாரோ அந்த நோக்கத்தையே செய்து கொண்டிருக்கிறார். அந்த நோக்கத்தை நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார். பசியா இருக்கிறேன், காலையிலேருந்து களைப்பா இருக்குது, ஒரே இதா இருக்குது, ஜுரம் வரும் போல இருக்குது, தலை வலிக்கும் போல இருக்குது, சோமெல்லாம் போயிடும் போல இருக்குது அப்படின்னு உட்காந்துட்டுல அவரு போய் சாப்பாடை வாங்கிட்டு வாங்கன்ட்டு அவர் வேலையை நடத்திக்கிட்டே இருக்காரு. எந்த நோக்கத்துக்காக வந்தாரோ அதை செய்து கொண்டே இருக்காரு. தரிசனத்தை விட்டு விடவில்லை. என்ன நோக்கத்துக்காக அந்த பூமிக்கு வந்தாரோ அதை செய்து கொண்டே இருக்கிறாரு. செய்து கொண்டே இருக்கும் போது கண்ணானது சரீரத்துக்கெல்லாம் வெளிச்சமா இருக்குதுன்னு சொல்ற மாதிரி இந்த தரிசனம் கரெக்டா இருக்கிறதுனால சரீரத்துக்கே ஒரு பலன் உண்டாகிறது. சாப்பிட்ட மாதிரி இருக்குது. அவருக்கு போஜனத்தை கொண்டாந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவர் சொல்றாரு, எனக்கு நான் சாப்பிட்ட மாதிரி இருக்குது. ஏன்னா பிதாவின் சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. ஒரு பெரிய லெசன் நீங்க பாருங்க. இந்த சமாரிய ஸ்திரீயுடைய கதையில மீதியெல்லாம் பார்க்குறோம், இதை விட்டுறோம். அதனால தான் இதை இன்னைக்கு கான்சென்ட்ரேட் பண்றேன். இதுல என்ன பெரிய லெசன்னா, களைத்து சோர்ந்து அப்படியே உட்கார்ந்துடலாம் நினைக்கும் போது ஒன்றை எண்ணி பார்க்க வேண்டும். எந்த நோக்கத்துக்காக கர்த்தர் என்னை வச்சிருக்கிறார், என்னுடைய நோக்கம் என்ன, அதை நான் செய்ய வேண்டும். என்னை பிரசங்கம் பண்ண அழைச்சிருக்கிறாரா, களைத்து நான் சோர்ந்து இருக்கும் போதும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டும். என்னுடைய ஊழியத்தை நான் தொடர்ந்து செய்ய வேண்டும். ஊழியம் செய்ய வேணாம், சோர்வாயிடுச்சு அப்படின்னு இருக்கும்போதும் கூட ஊழியத்தை தொடர்ந்து செய்கிறதையே செய்து கொண்டிருக்க வேணும். இத்தனை வருஷம் ஊழியத்தில் நான் படித்த ஒரு காரியம் அதுதான். அநேகர் ஆரம்பிச்சுட்டு ஊழியத்தை தொடர்ந்து செய்கிறது இல்லை. ஏன்னு சொன்னால் சோர்வடைந்த உடனே அப்படியே விட்டுடுறாங்க. ஆனால் சோர்வான நேரத்தில் நான் கண்டுபிடிச்சது என்னென்னா, சோர்வான நேரத்தில் தான் இந்த தரிசனத்தை எனக்கு முன்னால் வைத்து, சோர்வு இருந்த போதும் அந்த சோர்வையும் பொருட்படுத்தாமல் எந்திரிச்சு போய் நான் செய்கிற காரியங்களை செய்துகிட்டே இருக்க வேண்டும். எவ்வளவு சோர்வாக இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை வந்து கரெக்டாக வந்து
நல்லா பாட்டு பாடி ஒரு பிரசங்கத்தை செய்ய வேண்டும். செய்யும்போது நான் கண்ட ஒரு பெரிய காரியத்தை சொல்கிறேன். எவ்வளவு மனசோர்வு, எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தரிசனத்தை முன்னால் வச்சுட்டு நான் செய்ய வேண்டிய வேலையை செய்யும்போது இங்கே வந்து அது எந்திரிச்சு நிற்க கூடத்துக்கு டயர்டாக இருக்குன்ற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே வந்து நின்னா எனக்கு காலையே வலிக்கிறதே கிடையாது, பிரச்சனையே கிடையாது. இங்கே வந்து நின்று பிரசங்கம் பண்ணி தீக்கிற வரைக்கும் இந்த 4 மணி நேரமும் ஒன்றும் எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஏனென்றால் இதை செய்யும்போது, இந்த கண்ணு கரெக்டாக இருக்கும்போது, தரிசனம் கரெக்டாக இருக்கும்போது, எல்லாத்துக்கும் உடம்புக்கே அது வெளிச்சமாக இருக்குது, உடம்புக்கே அது ஆரோக்கியமாக இருக்கிறது. தரிசனத்தை நான் நிறைவேற்றி கொண்டிருக்கும் போது ஒரு புத்துணர்ச்சி, பெரிய தெம்பு எனக்கு உண்டாகிறது. அப்போ கஷ்டத்தில் சோர்ந்து போயிட்டு இருக்கீங்களா? பிரச்சனை, தேவைகள், பிரச்சனைகள், வியாதிகள், துன்பங்கள் இப்படின்னு சொல்லிட்டு அதிலேயே உட்காந்துக்கிட்டு அதையே யோசிச்சுட்டு இருக்காதீங்க. கர்த்தர் உங்களை எதுக்காக வச்சிருக்காரு, எதற்காக அழைச்சிருக்கிறாரு, என்ன சொல்லியிருக்காரு, என்ன செய்ய சொல்லியிருக்காரு, உங்கள் வாழ்க்கையின் தரிசனம் என்ன, எதை நாடுகிறீர்கள், எதை தேடுகிறீர்கள், அதை செய்து கொண்டிருங்கள். அதை தொடர்ந்து செய்து கொண்டிருங்கள், அதை உண்மையாக செய்து கொண்டிருங்கள். அதிலே அந்த தரிசனத்தை விட்டு விடாமல் இருங்கள், அந்த தரிசனத்தை முன்வைத்து வாழ்ந்து கொண்டிருங்கள், அதற்காக கிரியை செய்து கொண்டிருங்கள். கிரியை செய்யும்போது என்ன ஆகுது? உங்களுக்கே பலன் உண்டாகிறது. அதுதான் இங்கே பார்க்கிறோம். அப்புறம் பாருங்க, 35ஆம் வசனத்தில் அறுப்பு காலம் வருகிறது, இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறது இல்லையோ, இதோ வயல் நிலங்கள் இப்பொழுது அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் வந்து பலப்பட்டது மட்டுமல்லாமல் சாப்பாடெல்லாம் கொஞ்சம் ஓரம் வச்சுட்டு வந்து இது கவனிங்க என்றாரு. அறுப்பு காலம் வருகிறதுக்கு இன்னும் 4 மாதம் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். அவர் சொல்றார், இதோ வயல் நிலங்களை இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். அவர் புரிய உற்சாகம் பறக்குது பாருங்க. பசியா இருந்தார், தாகமா இருந்தார், களைப்பா இருந்தாரு. ஆனா இந்த அம்மாவை பார்த்து இந்த அம்மாட்ட பேசின உடனே அவருக்கு பெரிய உற்சாகம். என்ன சொல்றாரு? அறுப்புக்கு விளைச்சல்லாம் ரெடியா காத்து கொண்டிருக்கிறது. இந்த பெண்ணை போல இந்த உலகத்திலையும் கோடான கோடி பெண்களும் கோடான கோடி ஆண்களும் இருக்கிறார்கள், தேவைகள் இருக்கிறார்கள், பிரச்சனைகள் இருக்கிறார்கள். சுவிசேஷமாகிய நற்செய்தியை கேட்க வேண்டியது இருக்கிறது. அவர்கள் கேட்டா போதும், அவர்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுவார்கள். கேட்டால் போதும், விசுவாசிப்பார்கள். அறுப்புக்கு விளைச்சல் ஆயத்தமா இருக்குது, இன்னும் 4 மாசம் இருக்குன்னு சொல்லாதீங்க, எல்லாம் ரெடியா இருக்கிறாங்க. அப்ப என்ன சொல்றாரு? எனக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்குது, அது மட்டும் இல்ல, இப்போ நீங்களும் உங்கள் தரிசனத்தை போக்கஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றேன்றாரு. என்ன சொல்றாரு? அறுப்புக்கு இப்ப வேலையாட்கள் தேவை, ஏன்னா அறுப்புக்கு எல்லாம் விளைச்சல்லாம் ஆயத்தமா இருக்கு, இன்னும் 4 மாசம் இருக்குன்னு சொல்லாதீங்க, எல்லாம் ரெடியா இருக்குது. எல்லா ஜனங்களும் தேவையில் இருந்து கொண்டு, கஷ்டத்தில் இருந்து கொண்டு அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். லிஃப்ட் அப் யுவர் ஐஸ், உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். தேவன் அடிக்கடி அதை சொல்றார் பாருங்க. ஆபிரகாமுக்கு சொன்னார், கண்களை ஏறெடுத்து பார். பிள்ளை இல்லாத இருக்கிறவனை நான் சொன்னேன் இல்லையா, 4 செவத்துக்குள்ள உட்காந்துக்கிட்டு கிளவியா இருக்கிற தன்னுடைய மனைவியே ஏறெடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க. அது சொல்றார், வெளியே வந்து கண்களை ஏறெடுத்து பார், வானத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை காமிச்சு இவ்வளவாய் உன் சந்ததி இருக்கும், கண்களை ஏறெடுத்து பார். ஆண்டவர் எப்பெல்லாம் கண்களை ஏறெடுத்து பாருன்னு சொல்றாரோ அப்போ ஏதோ நடக்க போகுதுன்னு அர்த்தம். அந்த கண்களை மட்டும் ஏறெடுத்து பார்த்தாலே சரியா போயிடும். உங்கள் பிரச்சனைகள்ல இருந்து நீங்கள் கண்களை எடுத்து, கண்களை எங்க வைக்க வேணும்? கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின் மேல வைக்க வேண்டும். உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும், அதை நோக்கி பார், கண்களை எடுத்து அதுல வை என்று சொல்லுகிறார். அருமையானவர்கள், நான் சொல்லுகிறேன், பிரச்சனையில் இருக்கும்போது சரியான மனப்பான்மை அவசியம். அந்த சரியான மனப்பான்மை என்ன? இது அதிசீக்கிரத்தில் நீங்குகிற லேசான உபத்திரவம். 2வது காரியம் என்ன? கண்களை ஏறெடுத்து உங்கள் கண்களை எதுல வைக்க வேண்டும்? நீங்கள் எதை நம்பிக்கொண்டிருக்கிறீர்களோ, என்னவா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, எந்த பதிலை விரும்புகிறீர்களோ, என்ன உண்டாக வேண்டும் என்றீர்களோ, அதை எதிர்பார்க்கும்படியாக, அதை நோக்கி பார்க்கும்படியாக கண்களை ஏறெடுங்கள். இருக்கீங்களா? அப்ப சபைக்கு வரும்போதெல்லாம் நாங்க உங்க கண்களை ஏறெடுக்கிறதுக்கு உதவுகிற நேரமா இருக்கிறது. தலையை கீழே போட்டுட்டு சிலர் வர்றாங்க, ஆனா இங்கிருந்து போகும்போது தலையை தூக்கி பார்த்துட்டு போகணும் என்று நாங்கள் விரும்புகிறோம். ஏனென்று சொன்னால் கர்த்தர் கண்களை ஏறெடுத்து பார்க்க சொல்றாரு. இங்கிருந்து போகும்போது பிரச்சனையை யோசித்துட்டு போகக்கூடாது, என்னத்தை யோசித்து போகணும்? வாக்கு தத்தங்களை கண்களுக்கு முன்பாக வைத்து கொண்டு போக வேணும். சுகவீனமாக வந்திருக்கிறவர்கள் இங்கிருந்து போகும்போது, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர்னு கர்த்தர் சொன்னார், அதை உன் கண்களுக்கு முன்பாக வைத்து கொண்டு போக வேணும். அப்பத்தி தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதியை விலக்குவேன் சொல்றாரு, அதை கண்களுக்கு முன்பாக வைத்து கொண்டு செல்ல வேண்டும். பணப்பிரச்சனைகளில் வந்திருக்கிறவர்கள், தேவைகளில் வந்திருக்கிறவர்கள், அப்படிப்பட்ட சிக்கலில் சிக்கி கொண்டிருக்கிறவர்கள், அவர்கள் இங்கிருந்து போகும்போது அப்படிப்பட்ட வார்த்தைகளை தங்களுக்கு முன்பாக வைத்துக் கொண்டு போக வேண்டும். கண்களை ஏறெடுத்து பார்க்க வேண்டும். கண்களை பிரச்சனை மேலேயே வைத்துக்கொண்டு அதையே பார்த்து கொண்டிருந்தால் வழியே கிடையாது. பாருங்க, அதிலே சிக்கி கொள்கிறோம், அதுதான் பெருசா தெரியுது. கண்களை ஏறெடுத்து பார்க்க வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, கையில வச்சு சொல்லுங்க, கண்களை
ஏறெடுத்து பார்க்கிறேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை நான் எண்ணி பார்க்கிறேன். என் கண்களை வாக்குத்தத்தத்துக்கு நேராக ஏறெடுக்கிறேன். அப்ப நீங்க செய்ய வேண்டியது என்ன? விசுவாச வாழ்க்கை ஆரம்பிக்க வேண்டும் என்றால் முதல்ல போய் வசனத்தை கண்டுபிடிங்க, வாக்குத்தத்தத்தை கண்டுபிடிங்க. என்ன சொல்லி இருக்குது கர்த்தருடைய வாக்குத்தத்தம்? என்னுடைய கையின் பிரயாசங்களை குறித்து கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? என்னுடைய சபையை குறித்து என்ன சொல்லுறது வாக்குத்தத்தம்? என்னுடைய தனிப்பட்ட ஜீவியத்தை குறித்து என்ன கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்ன? என்னுடைய படிப்பை குறித்து கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்ன? என்னுடைய வாழ்க்கை குறித்து, என்னுடைய வேலையை குறித்து கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்ன? என்னுடைய வியாபாரத்தை குறித்து கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்ன? இதற்கான வாக்குத்தத்தங்களை எடுங்கள். உங்களை குறித்து என்ன எழுதியிருக்கிறதுன்னு தேடி பார்த்து எடுங்க. சும்மா வாசிக்காதீங்க பைபிளை. என்னை பற்றி என்ன சொல்லியிருக்கீங்க? என் வியாபாரம் எப்படி இருக்கணும், என் தொழில் எப்படி இருக்கணும், என் கையின் பிரயாசம் எப்படி இருக்க வேண்டும், என் சரீரம் எப்படி சுகமா இருக்க வேண்டும், என் குடும்பம் எப்படி நல்லா இருக்க வேண்டும், என் சபை எப்படி இருக்க வேண்டும், இதை குறித்த வாக்குத்தத்தங்களை எடுக்க வேண்டும். எடுத்து அதை முன்னால வைக்க வேண்டும். அது இல்லாதப்ப பிரச்சனை தான். எல்லாரும் இதை பண்ணணும் பாருங்க. ஒரு வியாபாரம் பண்ணுகிறவர்கள் கூட அதை பண்ண வேண்டும். என்னுடைய நோக்கம் என்ன? நான் எதை அடைய விரும்புகிறேன்? கர்த்தருடைய வார்த்தை என்னுடைய வியாபாரம், என்னுடைய தொழில் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. அதை எடுத்து நான் முன்னால் வைக்க வேணும். அது போயிடுச்சுன்னு வைங்க, வியாபாரத்தில் தரிசனம் போயிடுது, பிஸ்னஸில் தரிசனம் போயிடுது. தரிசனம் போயிட்டோடனே பிஸ்னஸ்ஸு சரியாக வரமாட்டேங்குது. ஏன்னு சொன்னால் அந்த தரிசனத்தை கண்களுக்கு முன்னால் இருந்து எடுத்துடுறோம், அப்படி இருள் அடைந்து போய்விடுகிறது. ஒரு பெரிய தரிசனத்தை முன்னால் வைத்துக்கொண்டே இருக்க வேண்டியதாக. குடும்பத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். குடும்பத்தை குறித்து ஒரு தரிசனம் வேணும். குடும்பம் இப்படி இருக்க வேண்டும், பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும், நான் இப்படி இருக்க வேண்டும், குடும்ப வாழ்க்கை இப்படி இருக்க வேண்டும் என்கிற தரிசனத்தை முன்னால் வைக்கணும். தரிசனத்தை முன்னால் வைக்கலன்னா இருள் அடைந்து போயிடுது. அந்த இருள் அடைஞ்சு போனோடனே பிரச்சனை தான் உண்டாகுது பாருங்க. தரிசனம் இல்லாத குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா வெறும் சண்டை தான் இருக்கும், சச்சரவு தான் இருக்கும். தமிழில் சொல்கிறாங்களே லடாய், பொழுதன்னைக்கும் லடாய் தான் இருக்கும் வீட்டில். ஏன்னா தரிசனம் இல்லை. அங்கே ஒரு மனுஷனுக்கு தரிசனம் இருந்து அந்த தரிசனத்தோடு அவன் வாழும்போது இயேசு மாதிரியே தான். அவர் சொல்கிறாரு, சாப்பாடை வேணாம் போ, சாப்பிட்டா மாதிரி இருக்குது, ஏன்னா பிதாவுடைய சித்தத்தை செய்கிறது என்னுடைய போஜனமாக இருக்குது அவர் இருக்கிறாரு. அப்போ அவர் அப்படி இருக்கும்போது ஜனங்களை என்ன பண்ணுறாரு? அவர் அதே வழியில் தான் இருக்கார். சீஷரை பார்த்து சொல்கிறாரு, 4 மாதம் இருக்குது அறுப்புக்குன்னு சொல்லாத, இப்போவே எல்லாம் ஆயத்தமாக இருக்குது, கண்களை ஏறெடுத்து பார், எவ்வளோ ரெடி ஃபீல்ஸ், எவ்வளோ ஆயத்தமாக இருக்குது, இப்போவே பண்ணலாம் வா அப்படிங்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு உத்வேகம் அங்கு இருக்கும். இருக்கீங்களா? அப்போ குடும்பங்கள் அப்படி இருக்க வேண்டும், சபைகள் அப்படி இருக்க வேண்டும், வியாபாரங்கள் அப்படி இருக்க வேண்டும், தனிப்பட்ட வாழ்க்கை அப்படி இருக்க வேண்டும். அப்போ பிரச்சனையின் மத்தியில் எப்படி பிரச்சனையை மாற்றுகிறது? விசுவாசத்தை கொண்டு முதல்ல உள்ள ஒரு சரியான மனப்பான்மை இருக்க வேண்டும். இதெல்லாம் அதி சீக்கிரமாக நீங்கி போகிற லேசான உபத்திரவம். இதை பெருசுப்படுத்த மாட்டேன். கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை தான் நான் பெருசுப்படுத்துவேன், தரிசனத்தை தான் பெருசுப்படுத்துவேன், கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை தான் பெருசுப்படுத்துவேன். இதெல்லாம் லேசான நீங்கி போகிற லேசான உபத்திரவம், அந்த ஆட்டிடியூட் இல்லையா? இன்றையிலிருந்து வீட்டுக்கு வீடு அதான் செய்யணும் பாருங்க. பிரச்சனையை பெருசுப்படுத்தக்கூடாது. என்ன பெருசுப்படணும்? கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை பெருசுப்படுத்த வேண்டும். 2வது தரிசனம். தரிசனத்தின் மேல கண்களை வைக்க வேண்டும், பிரச்சனையின் மேல கண்களை வைக்கக்கூடாது. தரிசனத்தின் மேல கண்களை வைத்தால் தரிசனத்தை அடைவீர்கள். எங்கெல்லாம் தரிசனம் இல்லாமல் போதோ அங்கே பிரச்சனை தான் வருது. இந்த சண்டை சச்சரவெல்லாம் முக்கால்வாசி தரிசனம் இல்லாத குடும்பங்களில் இருக்கிறத வச்சு இந்த இருக்கிறதுக்காக ஒருத்தர் பிச்சுக்கிறாங்க. தரிசனம் இருக்கிறவன் சொல்கிறான், அப்பா நீங்களே வச்சிங்கல்ல, எனக்கு நிறையா வர வேண்டியது இருக்குது, நான் போகிறேன், நான் போய் என் வேலை செய்ய நான் பார்த்துக்கிறேன் போயிட்டே இருக்கிறான். 3வது உலகத்தின் வழிகளை பின்பற்றாதிருங்கள். உலகத்தாருடைய வழிகளை பின்பற்றாதிருங்கள். உலகத்தாருடைய வழி என்ன? நிறைய பேர் சொல்லிட்டாங்க, அந்த மாதிரி சட்டை போடாத, இந்த மாதிரி முடி வெட்டாத, அந்த மாதிரி பண்ணாத, இந்த மாதிரி, இதுதான் உலகத்தின் வழிகள் நினைக்கிறாங்க. உலகத்தின் வழி அது ஒன்றும் இல்லைங்க. உலகத்தின் வழி என்று சொல்லுகிறது தேவனுடைய வழிகளுக்கு விரோதமான வழிகள். உலகத்தின் வழி எப்படி? பிச்சு பிடுங்கி பிராண்டி, தமிழில் என்னென்னமோ வார்த்தைகள்லாம் வச்சுருக்காங்க பாருங்க, சொரண்டி, அவனை கீழே தள்ளி இவன் மேலே இதுதான் வாழ்க்கை, உலகத்தின் வாழ்க்கை. அப்போ ஒரு முன்னுக்கு வரணும்னா எப்படி நினைக்கிறான்? யாரை கீழே தள்ளலாம், எவன்கிட்டருந்து எதை பிடுங்கலாம், எவன்கிட்டருந்து எப்படி எவனை கவுக்கலாம், எப்படி என்ன பண்ணலாம், எப்படி தந்திரமாக பண்ணலாம், எப்படி என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. கேட்டால் சொல்லுவாங்க தந்திரமாக தான் இருக்கணும், இல்லைன்னா பொழைக்க முடியும். உங்களுக்கு சொல்லி தருவாங்க. இப்படிலாம் இருந்தால் நீ பொழைக்க, எனக்கு சொல்லியிருக்காங்க எத்தனையோ பேர், இப்படிலாம் ஒளிஞ்சதுன்னா நீ பொழைக்கவே மாட்டப்பா, ரொம்ப தந்திரமாக இருக்கணும்.
என்ன தந்திரமா இருக்குன்னு தெரியல. சொல்லி தருவாங்க உங்களுக்கும். நீங்க என்ன பண்ணணும்? இல்லை, உலகத்தின் வழிகளை நான் பின்பற்ற போகிறதில்லை. ஏனென்றால் இது உலக பிரகாரமான ஒரு பிரச்சனை அல்ல. இது ஆவிக்குரியபடி நான் ஜெயிக்கிற ஒரு பிரச்சனையா இருக்கிறது. நான் உலக பிரகாரமானவன் அல்ல, நான் ஆவிக்குரியவன் என்று சொல்லி அப்படி முன்னேறி செல்ல வேண்டும். நான்காவது, விசுவாசம் என்கிறது எப்படி ஆக வேணும் சொன்னா, ஒரு ஸ்பிரிட் ஆஃப் ஃபெய்த், ஒரு உங்களுக்குள்ளே அது உங்களை ஆட்கொள்ள வேண்டும். அதன்படி நீங்க வாழுகிறவர்களாக உங்களை ஆட்கொள்ள வேண்டும். இந்த விசுவாசத்தை குறித்து போதிக்கிறோம். சிலர் சொல்லுவாங்க இது ஒரு புது டாக்டரினுங்க, இது ஒரு புது உபதேசம் சொல்லுவாங்க. இல்லை, இது புது உபதேசம் இல்லை, இது ஒரு ஸ்பிரிட் ஆஃப் ஃபெய்த். இந்த ஸ்பிரிட் ஆஃப் ஃபெய்த்னு சொல்றோமே, விசுவாசத்தின் ஆவி. பவுல் சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் 4:13, விசுவாசத்தின் ஆவியுடையவர்களாய் நாங்கள் இருக்கிறோம், ஆகவே விசுவாசத்தோம் ஆகியால் பேசுகிறோம் என்று சொல்லுகிறார். இந்த விசுவாசத்தின் ஆவின்னு சொன்னா என்ன? இந்த விசுவாசத்தின் ஆவி பின்தங்குகிறது இல்லை, பயப்படுகிறது இல்லை. இந்த விசுவாசத்தின் ஆவி தயங்குகிறது இல்லை, பிரச்சனைகளை எதிர்கொள்ளுகிறது, மேற்கொள்ளுகிறது, சந்திக்கிறது. இந்த விசுவாசத்தின் ஆவி எல்லாவற்றையும் ஜெயிக்கும்படியாக மலையை நோக்கி ஓடுகிறது. மலையை பார்த்து பயந்து நிற்கிறதல்ல, மலையை நோக்கி மலை கிட்ட ஓடுகிறது. ஏனென்றால் அது போகும்போது மலை நகரும் என்று அதுக்கு நம்பிக்கை இருக்கிறது, விசுவாசம் இருக்கிறது. அதுதான் இந்த விசுவாசத்தின் ஆவி. ஏதோ கிடைச்சது போதும், வாழ்க்கையில எப்படி வேணா இருந்துக்கலாம், ஏதோ பிழைச்சா போதும் அப்படின்னு இல்ல. விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான்றதுக்கு அர்த்தம் சொன்ன இன்னைக்கு. பிழைப்பான் என்ன? த்ரைவ் பண்ணுவான், ஃப்ளரிஷ் பண்ணுவான், அவன் தழைப்பான். அதான் பிழைப்பான்றதுக்கு அர்த்தம். அப்ப ஏதோ நான் தள்ளுனா போதும், காலம் போனா போதும் என்றல்ல, விசுவாசத்தால் நான் தழைக்க வேண்டும், நான் செய்கிறதெல்லாம் தழைக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் அவனுக்குள்ள உண்டாகிறது. ஒரு ஸ்பிரிட் ஆஃப் ஃபெய்த் உண்டாகிறது. இந்த உள்ள இருக்கிற விசுவாசம் அவன் ஆட்கொண்டு அவன் விசுவாசத்தினாலேயே செயல்படுகிறான். அப்படிப்பட்டவனாக மாறிவிடுகிறான். அவனுக்குள்ள ஒரு பெரிய இந்த விசுவாசத்தின் ஆளுகை நடக்கிறபடினாலே சிறந்ததை தான் அவன் விரும்புகிறான். சிறந்த வழியில் வாழ வேண்டும் என்று தான் விரும்புகிறான். எல்லா பிரச்சனைகளும் மேற்கொண்டு ஜெயித்து சிறந்த வழியிலே அவன் வாழ வேண்டும் என்று அவன் விரும்பி கொண்டிருக்கிறான். பாருங்க, அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ கதையை வாசிக்கும் போது அவர்கள் அக்னியில போடப்பட்டார்கள். ஆனால் அந்த புகையினுடைய வாசனை கூட இல்லையா அவர்கள் மேல, நாட் ஈவன் த ஸ்மோக் ஆஃப் ஸ்மெல். அப்படிப்பட்டவர்கள். சிலர் தீயிலிருந்து தப்பிச்சா ஷர்ட்டு போனா பரவாயில்ல, பேண்ட்டு போனா பரவாயில்ல, ஆளு தப்புனா போதும். கை போனா கூட பரவாயில்ல, காலு போனா கூட பரவாயில்ல, ஆளு தப்புனா போதுன்னு இருக்காங்க. இவன் சொல்றான் எதுவுமே போகக்கூடாது, ஸ்மெல்லு கூட இருக்கக்கூடாது, அப்படிதான் நான் தப்பி வருவேன். அப்பேற்பட்ட ஒரு ஸ்பிரிட். ஜெயித்து தான் ஆவேன். ஜெயிக்கிறதுனா லேசான ஜெயம் இல்லை, சரியான ஜெயம். எப்படி ஜெயிக்கணுன்றது இப்படி தான் ஜெயிக்கணும் என்கிற ஒரு எண்ணம். ஜெயிப்பேன், நான் ஜெயித்தே தான் ஆவேன் என்கிற ஒரு எண்ணம் உள்ளத்தை ஆட்கொள்ள ஆரம்பித்து விடுகிறது. அப்போ பிரச்சனை எப்படி மேற்கொள்ள போறீங்க? முதலாவது என்ன பண்ண போறீங்க? மனப்பான்மை. என்ன மனப்பான்மை? இது அதிசீக்கிரம், இதெல்லாம் சொல்லுங்க, அதிசீக்கிரத்தில் நீங்குகிற லேசான உபத்திரவம். ரெண்டாவது தரிசனம். தரிசனத்தை என்ன பண்ண போறீங்க? எப்போதும் கண்களுக்கு முன்பாக எதை அடைய விரும்புகிறீர்களோ அதையே வைக்க வேண்டும். மூன்றாவது, உலக பிரகாரமான வழிகளை பின்பற்றாதிருங்கள். நான்காவது, விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருங்கள். விசுவாசத்தின் ஆவி. இந்த ஆளை பார்த்து இந்த ஆளுக்கு வேற ஒரு ஆவி இருக்குது அப்படின்னு சொல்லணும் ஜனங்கள் பார்த்து. இந்த ஆள் வித்தியாசமான ஆள், இவர் சிந்திக்கிறது வித்தியாசம், செய்கிறது வித்தியாசம், விசுவாசிக்கிறது வித்தியாசம், நடந்து கொள்வது வித்தியாசம், எல்லாமே வித்தியாசம். ஏனென்றால் இந்த ஆள் விசுவாச ஆவி. விசுவாசம் இவரை பிடிச்சிக்கிட்டு இருக்குது. விசுவாசம் தான் இவரை ஆட்டிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. விசுவாச ஆவி பெற்றவர் இவர், விசுவாசத்தின் ஆவி. அதனால தான் விசுவாசிக்கிறார், பேசுகிறார், செயல்படுகிறார், எல்லாமே அதுல தான் நடக்கிறது.